ஜனநாயக வழியிலே போராடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியூடாக சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்கக்கூடிய பகுதி மாவட்டபுரம். இந்த மாவட்டபுரம் என்கின்ற இடத்துல ஒருவருக்கான உருவ சிலை இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக இலங்கையுடைய தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவராகவும் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து மறைந்த மாவே சேனாதிராஜா அவர்களுடைய நினைவு நாள் இன்றைய தினம். அந்த நினைவு நாளை முன்னிட்டு ஒரு சில நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. அதனைத் தொடர்ந்து இந்த இடத்துல அவர் பிறந்த இந்த மாவட்டபுரம் என்கின்ற இடத்துல அதற்கான ஒரு உருவ சிலை வைப்பதற்காக நிறைய பேர் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். அது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி பாருங்க. இந்த உருவ சிலை திறந்து வைக்கின்ற இந்த நிகழ்வுக்கு இன்றைய தினம் இந்த இடத்துல நிறைய பேர் ஒன்று கூடியிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது நினைக்கிற எவ்வளோ பேரும் இந்த நிகழ்வுக்காக இந்த வருகை வந்திருக்கணும். பாருங்க, இந்த வீதி முழுவதும் நிறைய வாகனங்கள் இந்த இடத்துல இன்றைய தினம் நிற்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இவருக்கான இந்த உருவ சிலை திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இதுதான் அவருடைய உருவ சிலை. ஒரு மிக பெரிய ஒரு உருவ சிலை இதில் அமைச்சிருக்கணும். ஜனநாயக வழியிலே போராடி தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் பல்வேறு தரப்பினருடனும் ஜனநாயக ரீதியிலே போராடி மறைந்த எங்களுடைய ஜனநாயக போராளியும் இலங்கை ஐயா அவர்களுடைய திருவுருவச் சிலை திறப்பதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய விருந்தினர்களாகிய வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களே, இந்திய துணை தூதுவர் உயர் திரு சாய் முரளி ஐயா அவர்களே, இந்திய அரசின் தமிழ்நாட்டு அரசினுடைய முன்னாள் அமைச்சர் கௌரவ நானா நல்லசாமி ஐயா அவர்களே, இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற சமய பெரியோர்களே, புலம்பெயர் தேசத்து உறவுகளே, அரசியல்வாதிகளே, உறவுகளே, இந்தியாவில் இருந்து ஐயாவினுடைய அன்பினால் அவர்களுடைய சிலையினை திறத்து வைக்க வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்திய பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்களே, வேதநாயகன் ஐயா அவர்களையும், யாழ்ப்பாணத்தினுடைய இந்த துணை தூதுவர் உயர் திரு சாய் முரளி ஐயா அவர்களையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த மக்களினுடைய அபிலாசைகளை தன்னுடைய பேச்சாற்றலினாலும் அரசியல் தலைவர்களுடன் கொண்ட நல்லுறவினாலும் சுமூகமாகவும் ஜனநாயக ரீதியிலும் போராடி பெறுவதற்காக இறுதி வரை போராடிய ஒரு தலைவர் இன்று மத்தியிலே இல்லாவிட்டாலும் அவருடைய அந்த ஆசை கனவு என்றோ ஒரு நாள் நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கையுடன் அவருடைய திருவுருவச் சிலை இன்று இங்கே அவருடைய பிறந்த மண்ணிலே அவருடைய பிறந்த இடத்திலே இங்கே திறந்து வைக்கப்படுகின்றது. மாவட்டபுரம் என்ற இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே
தன்னுடைய பேரிலே ஒருவருடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து மறைத்திருக்கின்றார் எங்களுடைய தலைவர். இப்பொழுது அவருக்கு முதலாவது மலர் மாலையினை வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் அவர்கள் அணிவித்து கௌரவித்திருக்கின்றார். அடுத்ததாக மலர் மாலையினை அணிவித்து கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். கௌரவ முன்னாள் அமைச்சரும் இங்கே அவருடைய பாரியாருடன் வருகை தந்து எங்களுடைய மறைந்த தலைவர் அவர்களை மாலை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். மறைந்து தமிழரசு தன்னுடன் இணைந்த ஒவ்வொருவரையும் ஒன்றாக பயணம் செய்ய வைப்பதற்காக பல வழிகளிலுமே போராடி ஒவ்வொருவரையுமே தன்னுடைய நெஞ்சுக்குள் நிறுத்தி இந்த மக்களுக்காக அமைதி வழியிலே சென்று தன்னுடைய இறுதி மூச்சை அவர் விடுத்து இன்று மாமனிதராக எங்கள் மத்தியிலே எங்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மாமனிதர் மறைந்த மாமனிதர் மாவை சோ சீனாதிராயா அவர்களுடைய திருவச்சுடைக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவித்து ஆயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்தியாவில் இருந்து வருகை தந்து அவருடைய நீண்ட நாள் தமிழ் மற்றும் கல்விப்புலம் சார்ந்து பயணித்த புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். இன்றைய விருந்தினர்களும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் இப்பொழுது அவருக்கான சுடரினை ஏற்றி அவருக்கான கௌரவத்தினை வழங்குகின்றார்கள். இப்பொழுது மறைந்த தலைவருக்குரிய மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெறுகின்றது.
அந்த பக்கம் கொஞ்சம் வச்சு கொடுங்க. அந்த பக்கம் ஒரு பக்கமாக போட. சாரியா. ஒருவராகிய யாழ்ப்பாணம்